முருகா. யார் அது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையா? ஞானப்பழத்தை பிழிந்து ரசனோடு நாம் உணவும் கொடுத்த முருகாரி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசமம்பினோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ. உனக்கென்ன விதமிக்கதியை நாம் ஈவதென்று நாணித்தான பணித்தலைய தரவில்லை. அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? ஷண்முகா உனக்கு குறையும் உலகோ, முருகா உனக்கு குறையும் உலகோ. நீயப்பா ஞானப்பழம், நீயப்பா தமிழ் ஞானப்பழம், நீயப்பா பழம், நீயப்பா ஞானப்பழம், நீயப்பா தமிழ் ஞான
தேவி ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே என்னுடன் ஓடிவானே. ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, நீ இங்கு நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுதத் தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்தித்தேன். இது உறுதி. நான் வருகிறேன். தமிழ் வேளை இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. விளையாக கொள்ளாது. இப்படியெல்லாம் வேடிக்கையாக விளையாடுவதுதான் அவரின் திருவிளையாடு. முருகா, உன் சினம் தணிந்ததா? அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள். பாதகமில்லை. முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுமோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல